எழும்பி பிரகாசி ஜெப ஆலயம் சார்பில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் 2024. சென்னை கொளத்தூர் லட்சுமிபுரம் அம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள எழும்பி பிரகாசி ஜெப ஆலயம் சார்பில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் 2024 மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா போதகர் ரெவ் ஆர் ஜேக்கப் குணசேகரன், ரெவ் ஜி ஜேம்ஸ் ஆகியோர் ஏற்பாட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்ற இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர், மாதவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், CMDA குழு உறுப்பினர் மாதவரம் எஸ் சுதர்சனம், MA BL MLA அவர்கள் கலந்து கொண்டு மகளிருக்கு புடவையும் பள்ளி குழந்தைகளுக்கு டிபன் பாக்ஸும் வழங்கினார். மேலும் அவருடன் மாதவரம் மண்டல குழு தலைவர் எஸ் நந்தகோபால், ஜி துக்காராம், BAXMC 33வது வார்டு உறுப்பினர் M குணசுந்தரி, 33வது வட்ட கழக செயலாளர் M குட்டிமோகன், 33வது வட்ட துணை செயலாளர் மாதவரம் தெற்கு பகுதி பிரதிநிதி JG தசரதன், மாதவரம் தெற்கு சர்க்கிள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் AP சங்கர், திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தலைவர் S வைத்தீஸ்வரன், லைன் அட்வொகேட் K ராஜகுரு, அக்வாரியம் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நடைபெற்ற இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மெட்ரோபாலிட்டன் மற்றும் ஆர்க் பிஷப் ASMD ஃபவுண்டர் பிரதம பேராயர் டாக்டர் K ஜெயசிங், பேராயர் கேபாஜாய், பேராயர் பால் ரவிக்குமார், பேராயர் ஞானசுந்தரம், பேராயர் பீட்டர் புகழ், மேலும் மாதவரம் அசிஸ்டன்ட் கமிஷனர் சகாதேவன், கார்ப்பரேஷன் ஜோனல் அட்வொகேட் திருமதி ஜெயராணி கலந்து கொண்டு மகளிருக்கு புடவைகளும் பள்ளி குழந்தைகளுக்கு டிஃபன் பாக்ஸும் வழங்கினார்கள்.
இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் இயேசு கிறிஸ்துவின் பாடலுக்கு பள்ளி மாணவ மாணவிகள் நடனம் ஆடியது மிக சிறப்பாக இருந்தது. அத்துடன் குழந்தைகள் பைபிள் வசனங்கள் கூறியது மிக சிறப்பாக அமைந்தது. நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் தோல் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. பாலகன் பிறப்பான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான். கர்த்தத்துவம் அவன் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். மத்தேயு 1:23. அவன் இதோ ஒரு கண்ணகி கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொன்னான். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏசாயா 9:2. சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது அடிபடாது. யோபு 42:2. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் ஜனங்களை ரட்சிப்பார். பின்னர் சிறப்பு அழைப்பாளர்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தி வழங்கினர். பொதுமக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த மேடையில் வீற்றிருக்கின்ற கிறிஸ்தவ தேவாலயத்தின் நிர்வாகிகளே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த அன்பு சகோதரர்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டத்தின் ஊடாக காவல்துறையை சேர்ந்த என்னை இங்கே அழைத்து பெருமைப்படுத்தியமைக்காக இந்த ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி இவ்வளவு பொதுமக்கள் முன்னால ஒரு ரொம்ப சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால் அழைத்த உடனேயே நான் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வருவேன் என்று ஏறக்குறைய ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே நம்ம தம்பி வைத்தீசன் கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அதே போல ஒரு நிகழ்ச்சியில் இருந்தேன், முடிச்சுட்டு உடனே வந்தாகணும் சார், உடனே வந்துட்டேன். இந்த விழா ரொம்ப சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை விளையாட்டு போட்டிகள்லாம் நிறைய நடத்தி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பரிசு வழங்குவதற்காக மட்டும் என்ன அழைத்தாங்களா, இல்லை காவல்துறை பண்ணி இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைச்சாங்களான்னு தெரியல. எனிவே என்னோட தேங்க்ஸ், உங்களை எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸு. கிறிஸ்துமஸ் பண்டிகை ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது. நம்ம காவல் நிலையத்தில் ஏறக்குறைய நம்ம 17 சர்ச் இருக்கு. எல்லா சர்ச்சிலையும் ரொம்ப கோலாகலமாக நடந்து, நேற்று இரவும் சரி, காலையிலையும் சரி, இப்போ மதியமும் சரி, எல்லா சீரும் சிறப்பாக நடைபெற்றது. நாங்களும் அதில் எங்களோட பங்கும் அதில் இருக்குன்றதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப அமைதியாக நடந்து, எந்த ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் கூட இல்லாமல் பெரிய லெவலில் மாதவத்தில் ரொம்ப பெரிய சர்ச்சு, 2000-3000 பேர் கலந்துக்கிற ஒரு சர்ச்சஸ், அதில் கூட ஒரு சின்ன இன்சிடென்ட் இல்லை, நல்லா
முடிஞ்சது. இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போலீஸ் சப்ஜெக்ட் பற்றி இப்போ பேசுறதுக்கு சான்ஸ் இல்லை. வேற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணாங்கன்னா அதில் நம்ம குற்ற சம்பவங்களை தடுக்கிறத பற்றியோ மற்ற அவேர்னஸ் பற்றியோ நம்ம வேற ஒரு நிகழ்ச்சியில் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள். அன்பு, கருணை, அமைதி, தியாகம், சகோதரத்துவம் ஆகியவற்றின் அடையாளமாய் விளங்கிடும் கிறிஸ்துமஸ் நன்னாளில் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி நிலைத்திருக்க இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். அனைவரது வாழ்விலும் இயேசுபிரான் போதித்த அமைதியையும் சமாதானமும் சமத்துவமும் சகோதரத்துவமும் நிலவிட ஆண்டவரை பிரார்த்திப்போம். மகிழ்ச்சி நிறைந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். மண்ணில் பிறந்த இறை பாலகன் உங்களை வெற்றியை நோக்கி வழி நடத்துவராக. மனிதம் மலர மானிடர் போற்ற வாழ்த்த இறைமகன் இயேசுபிரான் பிறந்த இந்த தினத்தில் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. அல்லேலூயா. நல்ல மகிழ்ச்சியான இந்த நாளிலே என்னை அழைத்த ஜேம்ஸுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அல்லேலூயா. நான் எப்போ டிசம்பர் 25 மாலை நேரனாவே எனக்கு இந்த இடம் தான் என் கண்களில் நிற்கும். இந்த திளையில் ஆடுகிற நடனம் என்னால் 2 ஆண்டுகள் காண முடியலனாலும் கர்த்தர் இந்த ஆண்டு இன்னைக்கு கூப்பிட்டு வந்துட்டார். அல்லேலூயா. எப்போ ஆரம்பிக்கும் போது முதல்ல ஜேம்ஸ் கூப்பிடுவாப்புல, ஐயா இந்த வாட்டியாவது வருவீங்களான்னு. இந்த வாட்டி நான் வரமாட்டேன்னு தான் சொன்னவர்கிட்ட. நான் டெல்லியில் இருப்பேன், கண்டிப்பாக வரமாட்டேன் ஜேம்ஸ் அப்படின்னு. கொஞ்சம் கூட மனசு வரலாமல் வந்தார். ஆனால் திடீர்னு கூப்பிட்டு நான் கண்டிப்பாக அங்கே வருவேன்னு. அதே போல கர்த்தர் என்னை அழைத்து வந்திருக்கிறார். உங்களை எல்லாம் பார்க்கும்போதும், உங்கள் நடனத்தை பார்க்கும்போதும், ஐயாவை பார்க்கும்போதும், நாங்கள் அன்னைக்கு கண்ட கனவை இன்னைக்கு இந்த கொளத்தூர் பகுதியில் கர்த்தர் நிறைவேற்றியிருக்கிறார். மாண்புமிகு தமிழக முதல்வருடைய புகைப்படம், துணை முதல்வருடைய புகைப்படம், சட்டமன்ற உறுப்பினருடைய புகைப்படம், மண்டல குழு தலைவர், அழகாக மாதவரம் தெற்கில் இருக்கிற பகுதி செயலாளர், இந்த 33வது மாவட்டத்தில் இருக்கிற உறுப்பினர், இங்கே இருக்கிற கிளை செயலாளர் என்று அனைவரையும் வரவழைத்து ஒரு காவல் நிலையரையும் ஐக்கியத்தோடு கொண்டு வந்த இந்த 4 ஆண்டு கர்த்தர் எப்படி இந்த பிள்ளைகள் வளர்ந்தார்களோ அதே போலதான் இன்று நமக்கு ஜேம்ஸும் வளர்ந்திருக்கிறார். இந்த இடத்துல வளர்ச்சி தான் பெரிய விஷயம். இவர் வளர வளர சபை தன்னால வளரும். இல்லையா? இன்னைக்கு அவர் எல்லாரும் சொன்னாங்க பேராயிருன்னு. வயதுல சின்னவராக இருந்தாலும் இயேசுக்கு 33 தான் வயசு. இதுவரை எந்த பேராயருக்கு வயது என்பது கிடையாது. அது மனிதனாக போட்ட திட்டம். ஆனா தேவன் அவரை கனம் செய்ய வேண்டும் என்று அவருடைய பார்வைக்கு ஒரு அருமையானபடினார். என்னுடைய பார்வைக்கு இல்ல, தேவனுடைய பார்வைக்கு ஜேம்ஸ் அருமையானபடினார். கர்த்தர் அவரை கனம் செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஐயா போட்டிருக்க கோட்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இந்த கோட்டு சாதாரண கோட்டு இல்லை. ஜேம்ஸ் ஒன்றும் செய்யனா லண்டன்ல இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு ஆங்கிலிக்கன். இப்பதான் சொல்லுது, அருமையான ஒரு ஆங்கிலிக்கனை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். இந்த கணம் ஏன்னா இதை போடணும்னு நினைச்சார், கர்த்தர் போட வைத்து விட்டார். இன்னும் கரங்களை கர்த்தர் உயர்த்துவார். இந்த பகுதியில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். தடுமாற்றம் இல்லாத இடத்தை கர்த்தர் மாற்றி அமைக்கப் போகிறார். உங்களோடு இருந்து நானும் முழுமையாக இருந்து இருப்பேன் என்று சொன்னது போல முடியும் வரை இருந்து இதுதான். ஏன்னா முடிச்ச உடனே நான் சேலத்துக்கு போனோம். என் சிந்தனைகள் அங்கே இருந்தாலும் வீட்டில எல்லாம் எதிர்பார்ப்பு இருந்தாலும் ஜேம்ஸுடைய நிகழ்ச்சிக்கு நான் போயிட்டு முடிச்சுட்டு தான் வருவேன். என்னை பார்க்குறவங்க கூட இங்கே வந்திருக்கிறாங்க. கொடுக்கணும்னு தான் இத்தனை பேரை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். இதுதான் அடையாளம். இன்னைக்கு கொடுக்கிற ஒரு நற்செய்தியே சகல ஜனத்துக்கும் கொடுக்கிற நற்செய்தி. கர்த்தர் அந்த இடத்தை ஒரு கட்டிடமாக இருப்பார். அன்றும் உங்களோடு நான் இருப்பேன். என்றும் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். பாருங்க எவ்வளவு பேர் பிஷப்புக்கு எவ்வளவு பேர் பிஷப்புக்கு எவ்வளவு பேர் ஆகினால நீங்கள் இன்னும் அதிகமாய் காலை ஆராதனை போ 9:30 மணிக்கு ஆராதனை உட்காருவோம். 9:30 மணிக்கு எல்லாரும் வாருங்கள், பங்கு பெறுங்கள். இப்பொழுது அங்க தகுடு அடிச்சு நடத்திட்டு இருக்கிறோம். அடுத்தது தளம் போட்டு கட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். கையை தட்டுவோம். செய்வீங்களா? நீங்க
நீங்க தான் சொன்ன செய்வோம், செய்யலாம். யாருக்கு இல்ல? உங்க ஆலயத்திற்கு உங்க பிள்ளைங்க ஆடுறாங்க. யார் பிள்ளைங்க? உங்க பிள்ளைங்க ஆடுறாங்க. கேட்டா இல்லையா? நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல சபை என்ன பண்ணோம்? நம்ம கட்டணும், நம்ம வாங்கணும். அதிலே சொல்லுவோமா? அதனால இதுதான் வாழ்த்துக்கள். இவ்வளவு ஒரு சிரமத்திலும் மழை என்று பாராதபடி கர்த்தர் நல்லவராயிருந்து எப்படியாவது செய்யணும், எப்படியாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா சொல்லணும் என்று இதனால் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். ஆண்டவர் பிஷப் டாக்டர் அவர்களை, ஜேம்ஸ் அவர்களையும் அவருடைய துணைவியாரையும், ஜாக்கப் குணசேகர் ஐயா, ரெவரண்ட் ஐயா அவர்களையும் அவருடைய துணைவியார் பாஸ்டம்மாவையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பெருகவே பெருக செய்வார். ஹாப்பி கிறிஸ்மஸ். சத்தமே இல்லையே. ஆமென். அடாத மழை பெஞ்சாலும் விடாத ஆடுகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக கரங்களை தட்டி நன்றி சொல்வோம். ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். சொல்லுமா? இந்த பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து கனி தந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். உங்கள் பெற்றோர்களை தேவன் ஆஸ்வதிப்பார். இங்கு ஆடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். சொல்லுமா? நாங்கள் கண்டது மட்டுமல்ல, என் பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஜோராக தட்டுவோம். உங்களுக்காக ஒரு சிறு ஜெபத்தை நான் எடுக்கிறேன். எங்களை நேசிக்கிற பரமபிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சுவாமி. இந்த வேலையிலும் சுவாமி, இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே தன்னுடைய கர்த்தாவே காலத்தையும் நேரத்தையும் பயன்படுத்தி ஆண்டவரே உமக்கு மத்தியிலே அவர்கள் நல்ல ஆடி பாடி உம்மை புகழ்ந்திருக்கிறார்கள். அப்பா, இதை கனம் பண்ணும்படியாக வந்திருந்த தலைவர்களுக்காக சோத்திரம். ஆண்டவரே இன்ஸ்பயர்ஸிக்காக சோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே பிரதம பேராயருக்காகவும் மற்ற பேராயர்களுக்காகவும் பாசமார்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சோத்திரம். ஆண்டவரே தன் பிள்ளைகள் ஆடுகிறதை கண்டுகளித்த பெற்றோர்களுக்காக சோத்திரம். இந்த சபையும் சபை மக்களையும் ஆஸ்வதியும், நடத்துகிற ஜேக்கப் ஐயாவுடைய சபையை ஆஸ்வதியும், அவருக்கு உறுதுணையாக இருக்கிற ஜேம்ஸ் ஐயாவை ஆஸ்வதியும். பெரிய காரியங்களை செய்யும். இளைய பிள்ளை வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே அவர்களும் அந்த வாலிப நாட்களிலே உன் சிசியரை நினைந்து சொன்னது போல இந்த நாளிலும் அப்பா அவர் நினைத்து உம்மை புகழ்ந்து பாடி டான்ஸ் போட்டாரப்பா. ஒவ்வொருவரும் பேர் பெறாய் ஆஸ்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த பழமை லட்சுமிபுரம் பகுதியிலே ஏழ்மை பிரகாசி இந்த ஜெப ஆலயத்தை மிக அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிற அருமையான ஐயா அவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். மற்றும் இங்கு வந்திருக்கிற எங்களுடைய பிரதம பேரர் டாக்டர் கே ஜெயசிங் ஐயா அவர்களுக்காகவும் வந்திருக்கிற ஒவ்வொரு பேரர்களுக்காகவும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். ஹல்லேலூயா. ரொம்ப அற்புதமாக இந்த நிகழ்ச்சியில இன்று பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப அற்புதமா ஆடினாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லட்சுமிபுரத்துக்கு இந்த பிள்ளைங்க தான் அழகு. அது மாத்திரமல்ல, ஆடிய ஒவ்வொரு பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தகப்பன் உண்மையில ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கீங்க. உண்மையில உங்களுடைய பிள்ளைகள் நாளையில இந்த பகுதியில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான பகுதியில இந்த இடத்துல இருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த பிள்ளைகளை மிக அற்புதமாக இந்த திருச்சபையில பிள்ளைகளை ரொம்ப அழகா நடத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கடந்த நாட்களில 2 வருஷம் முன்னாடி பார்த்த பிள்ளைகள் ரொம்ப வளர்ந்துட்டாங்க, அடையாளமே தெரியல. அல்லேலூயா. அதே மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் ஆடுற ஸ்டெப்பை பார்க்கும்போது எங்க தான் கத்துட்டாங்கன்னு தெரியல. அவ்வளவு அழகா, அவ்வளவு கியூட்டா பாக்குறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. ஒரு பெரிய மனக்குறை, இவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறீங்க தான், இன்னும் கூட பிள்ளைகளை ஆட வச்சிருக்கலாம். ரொம்ப அற்புதமா இந்த பிள்ளைகள் ஆடி இருக்கிறாங்க. உண்மையில இந்த பிள்ளைகளுக்கு நான் சின்ன ஒரு இது பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்படியே பிள்ளைகளுக்கு God bless you. God bless you. Thank you. கடந்த முறை பார்த்ததை விட கடந்த முறையே ரொம்ப நன்றாக இருந்தது. இந்த முறை விடாத மழையும் அடைப்பேன். தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். ஒரு 4-5 மணிக்கு நான் நினைக்கிறேன், என்ன திருவள்ளூர்ல இருந்து இதுக்காக வந்து கொண்டிருந்த போது இங்க மழை பெய்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஜேம்ஸ் ஐயா வர ஓப்பன் ஏர்ல வைக்க போற தேவன் நிறுத்தி போடுவார் என்று நான்
ஜெபித்தது போல என் தேவன் நிறுத்தி போட்டார். ஆமென். அதனால தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. இந்த நாளிலும் உங்கள் மத்தியில தேவன் கொண்டு வந்த ஒவ்வொருவருக்காகவும் நான் நன்றியை செலுத்துகிறேன். குறிப்பாக பிரதம பேராயர் டாக்டர் ஜெயசிங் அவர்களுக்கும் மற்ற எல்லா பேராயருக்கும் இந்த இடத்துல எங்களை மட்டுமாய் வரவழைத்த உங்களுடைய சபை போதகர் ஐயாவுக்கும் ஜேம்ஸ் ஐயாவுக்காகவும் நான் என்ன பண்ணுகிறேன், இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தை பார்க்கும்போது இந்த இடத்துல தான் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமே. கொளத்தூரிலேயே இந்த இடத்துல தான் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமே. லாஸ்ட் இயர் நாங்க இதை மிஸ் பண்ணோம். அப்ப கூட நான் ஜேம்ஸ் கேட்டேன் என்ன ஆச்சுன்ட்டு. இல்லையா, இந்த வருஷம் கண்டிப்பா இருக்கும்னாரு. அதே போல அவர் கூறினது போல இந்த வருஷம் ரொம்ப அற்புத விதமாக இந்த கால்கள் இந்த இடத்துல ஆடின ஒரு பிள்ளைகளையும் என் தேவன் கண்டார். அல்லேலூயா. அவருக்காக, அவருடைய நாம மகிமைப்படுத்துவதற்காக இந்த இடத்துல நீங்க அவர் படைத்த என் தேவனுக்கு நான் ஆடாமல் வேற யாருக்கு நான் ஆட போகிறேன் என்று நீங்க ஆடினதையும் உங்கள் மன வாங்கியும் என் தேவன் அறிவார். அல்லேலூயா. வரும் நாள்ல கண்டிப்பாக ஒவ்வொருவரையும், குறிப்பாக நான் சண்டே கிளாஸ் டீச்சர் அம்மாவுக்காகவும் பாஸ்டர் அம்மாவுக்காகவும் நான் ரொம்ப நான் நன்றியை செலுத்துகிறேன். மட்டுமா பிள்ளை முறை பார்த்தேன். தேங்க்யூ. உங்க வீட்டுக்காரம்மாவா? ஓகே. அவங்களுக்கு ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு கை தட்டுவோம் நாங்க. அல்லேலூயா. இந்த நேரத்துல கண்டிப்பாக மட்டுமாய் ஒருத்தங்க கோஆர்டினேட் பண்றதே கஷ்டம் தான். ஆனா இவ்வளவு பெரிய கோஆர்டினேட் பண்ணி அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எங்க கத்துக்கினீங்களோ தெரியல. ஆனா தேவன் அற்புத விதமாக இதை நடத்தி கொடுத்தார். நான் ஒரே நிமிடம் நான் ஜெபித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.